ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். ஒரு பெண்ணை கற்பனை பண்ணுங்க. 9வது மாசம் கர்ப்பமா இருக்காங்க. வீட்டுல சண்டை நடக்குது. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. டெலிவரிக்கு கூட கணவர் வரல. குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அப்பவும் பார்க்க வரல கணவர். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. 20 வயசுல காதல் திருமணம் பண்ணவங்களுக்கு 25 வயசுல டிவோர்ஸ் நோட்டீஸ். எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. 2 பெண் குழந்தைங்க. கோர்ட்ல 6 ஹியரிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ல கோர்ட்ல வச்சும் கூட கணவர் திட்டினாரு. அந்த சிச்சுவேஷன்லயும் மாமியார் சிரிச்சாங்க. அந்த பெண்ணோட அப்பா அம்மா மட்டும் பார்த்து பரிதாபப்பட்டாங்க, நம்ம பொண்ணு நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனா அந்த கதை இங்க முடியல. இந்த கதை இப்போ ஒரு வெற்றி கதை. அந்த பெண்ணோட பேரு ஆதிரேன்னு வச்சுக்கலாம், பிரைவசி கருதி. இன்னைக்கு அவங்க என்னோட சக்சஸ் கிளைண்ட். ஆதிரை ஒன்று சேர்ந்த உடனே அன்னைக்கே நமக்கு அனுப்பின மெசேஜோட ப்ரூஃப் லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அவங்க கதையை உங்களோட ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த கதை உங்களுக்கு யாரோட கதையோ, ஆனா அது உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குன்னு நம்புறேன். ஆதிரைக்கு 20 வயசுல காதல் திருமணம். விக்னேஷன் ஒருத்தரோட அவங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல விக்னேஷோட வீட்டுல பிரச்சனை ஆச்சு. சண்டை மேல சண்டை. ஆதிரை 9வது மாசம் கர்ப்பமா இருக்கும் போதே வேற வழி இல்லாம அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. 2வது குழந்தை கர்ப்பமா இருக்கும்போது அங்க டெலிவரி ஆச்சு. அழகான 2வது பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா விக்னேஷ் வரல, குழந்தைய பார்க்கவே வரல. அந்த தருணத்துல ஒரு அம்மாவா ஆதிரைக்கு எவ்வளவு வலியா இருந்திருக்குன்னு யோசிங்க. அப்புறம் ஒரு நாள் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அது அவங்க படிக்கவே இல்லை. ஒரு லெட்டர் ஒரு லைஃபை உடைக்கும்னு யாரும் நினைக்க மாட்டோம், ஆனா அது நடந்துச்சு ஆதிரை லைஃப்ல. அந்த நோட்டீஸை பார்த்து அடுத்த 1.5 வருஷம் ஃபுல்லா கோர்ட், கவுன்சிலிங், ஹியரிங்ஸ்க்காகவே ஓட ஆரம்பிச்சாங்க. ஆதிரை ஒன்னும் ஃபிக்ஸ் ஆகல. விக்னேஷோட மனசு மாறல. எனக்கு அவ வேண்டான்னு அந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு விக்னேஷ். 5th ஹியரிங் 6th ஹியரிங்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஆதிரை பப்ளிக்ல, அதுவும் கோர்ட் வாசல்ல விக்னேஷ் அவர் காலில் பிடிச்சு கெஞ்சுறாங்க. விக்னேஷ் கிட்ட கேக்குறாங்க, வாங்க நம்ம ஒரு அழகான வாழ்க்கை வாழலான்னு. பப்ளிக்ல எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க மாமியார் இந்த சம்பவத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. விக்னேஷ் திரும்பி என்ன சொன்னாரு தெரியுமா? ஏன் என்ன பப்ளிக்ல அசிங்கப்படுத்துற, எழுந்திரின்னு சொன்னாரு. ஆனா அந்த அசிங்கம் யாருக்கு? ஆதிரைக்கு தானே. ஆதிரையோட அப்பா அம்மா பாக்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. பரிதாபம், வலி, கோபம் எல்லாமே ஒரே நேரத்துல. ஆனா அந்த மொமெண்ட்ல ஆதிரை அழுதாங்க. ஆனா மனசு விட்டுல. 6வது ஹியரிங்ல தான் ஆதிரை என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. கணவர் திரும்பி வரணும், என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட ஹானஸ்டா பேசினேன். நம்ம 1-on-1 கோச்சிங்ல என்ன செஞ்சோன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணினது என்னன்னா, மிரர் வச்சு காட்டினேன். அவங்க என்ன பண்ண வேண்டியதை பண்ணலன்னு சொன்னேன். அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்து சொன்னேன். அவங்க பிஹேவியர், அவங்க எனர்ஜி, அவங்களோட செல்ஃப் ஒர்த் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணோம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு. ஆதிரை அவங்க பிரேக் டவுன் ஆனாங்க. ஆனா ஒவ்வொரு செஷன்லயும் ஸ்ட்ராங்கா எழுந்தாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட மனசை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. அம்மா வீட்டுல இருக்கிறியா, கணவன் வேண்டான்னு விட்டுட்டியா, வாழா வெட்டியலான்னு சொல்லி கேவலமா பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆதிரை ரொம்ப அழுதாங்க. ஆனா அடுத்த செஷன்ல ஃபீனிக்ஸ் பேர்டா சேஞ்ச் ஆகி வந்தாங்க. அதுதான் ஆதிரை. எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்றாங்க. 2 குழந்தையும் தானே கேர் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க, நம்ம கோச்சிங் ஃபாலோ பண்றாங்க. ஒரு நாளும் எக்ஸ்கியூஸ் சொல்லவே இல்லை. ஒரு மல்டி டாஸ்கிங் கேர்ளா இருந்தாங்க. அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் நான் டெஃபினெட்லி என்னோட சக்சஸ் ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸோட சொல்லுவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்கள கோலை ரீச் பண்ண வச்சுது. 7th ஹியரிங் நாள் வந்துச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது போல நடக்கல. விக்னேஷ் அன்னைக்கு ஆதிரையும் 2 குழந்தையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இப்போ வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம. நோ ஈவில் ஐஸ் ப்ளீஸ். இப்போ அவங்க ஹாப்பியா பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றாங்க. என்ன நடந்தது தெரியுமா? 1.5 வருஷமா யாரும் சேஞ்ச் பண்ண முடியல. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட், கவுன்சிலர் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த வீக்ல விக்னேஷோட மாமா ஒருத்தர் பேசினாரு. அவருக்கு புத்திமதி சொன்னாரு. அவரோட மனசு திடீர்னு மாறுச்சு. வை? ஏன்னா யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் அட் த ரைட் டைம். ஆனா அந்த ரைட் டைம் வர வரைக்கும் ஆதிரை ரெடியா இருந்தாங்க. அவங்க சேஞ்ச் ஆகி இருந்தாங்க. இன்டர்னலி ஸ்ட்ராங் ஆகி இருந்தாங்க. அந்த எனர்ஜி அது விக்னேஷ் ரீச் ஆச்சு. யூனிவர்ஸ் கொடுக்குது, ஆனா ரிசீவ் பண்றவங்க ரெடியா இருக்கணும். ஆதிரை ரெடியா இருந்தாங்க. அவங்க நமக்கு அனுப்பிச்ச மெசேஜை இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ பிலீவர்ஸ், இந்த கதையில இருந்து என்ன புரியுது? ஆதிரை யாரையும் சேஞ்ச் பண்ணல, கணவனை திட்டல, கோர்ட்ல ஃபைட் பண்ணல, ரிவெஞ்ச் பண்ணல. அவங்க பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான், தன்னை தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கும் இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா, டிவோர்ஸ் நோட்டீஸா, ஃபேமிலி ஃபைட்டா,
இல்லை தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு தெரியலனா உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஸ்டாப். உங்கள் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலைனா இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் அன்லக்கி, இட்ஸ் பிகாஸ் யூ ஹேவன்ட் சேஞ்ச்ட் இட். யூனிவர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுது நீங்கள் ரெடி ஆகும் வர. ஆதர 1.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. ஆனால் அந்த வெயிட்டிங்கில் அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அதுதான் ரியல் ஒர்க். அப்போ கோச்சிங் எடுத்தாலும் 1.5 வருஷம் ஆகுமான்னு கேட்காதீங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. நான் பிலீவர்ஸ் வேர்ல்டில் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பார்க்க ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட 1-on-1 கோச்சிங்கில் நாம் உங்கள் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிளான் தயார் பண்ணுறோம். ஆதிரி மாதிரி நீங்களும் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை ஒரு நாள் ஷேர் பண்ண வேண்டாமா? அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலி உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். சீட் லிமிட்டட். சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். யாரும் உங்களை ரெஸ்கியூ பண்ண வரமாட்டாங்க. கணவர், மனைவி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களை ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். ஆதரை அதை நிரூபிச்சாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சைன். ஸோ டேக் ஸ்டெப். இப்போ இல்லைனா அப்போ எப்போ. இது போல் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in another wonderful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.